ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம் அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டெம் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி லைட்டாக பீல் பண்ணி எடுத்தாலே அதோட ஸ்கின் பீல் ஆகி வந்துடும். அதோட ஸ்கின் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்ததும் உள்ளே இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா மஷ்ரூம்ஸோட ஸ்கின்னையும் பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா மஷ்ரூம்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மஷ்ரூமை நான் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய பீஸா வேணும்னா மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை அதில் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ அதை நாம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். இதில் ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் ரெண்டையுமே க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். திரும்பவும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இவ்வளோ சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிறது வரைக்கும் அதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிறது வரைக்கும் அதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ நாம் அதில் மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 10லேருந்து 12 கேஷ்யூ எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை கிளறி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரை 1/2 கப் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம்.
கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் அதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம் அதில் குக் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேப்சிகமை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு நிமிஷம் குக் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி இறக்கிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.